ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான பொன்முத்து கற்பனசுவாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு நல்ல வருடமாக நல்ல வளமும் நலமும் பெற வாழ்த்துக்கள். வணக்கம். நம்ம ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ, நான் உங்கள் அஸ்ட்ரோ சஃப்னா பேசுகிறேன். இந்த ஆண்டில் சனி, குரு, ராகு, கேது பயிற்சிகள் உண்டு. பல நல்ல விதமான மாற்றங்கள், ஏற்றங்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான விஷயங்களில் நடக்கக்கூடிய காலகட்டம். கூடவே எந்த இடத்துல கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான எளிமையான துல்லியமான பலன்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேஷ ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ண போது கோச்சார ரீதியாக முதல்ல சொல்ல போகிறேன். அதன் பிறகு திசாபூத்தி வாரியாக என்னென்ன பலன்கள் இருக்கும், அதற்கான வழிபாடுகள், பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றின முழு காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மேஷராசிக்காரங்களுக்கு சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, இந்த 4 பெயர்ச்சிகளும் கண்டிப்பாக இதன் அடிப்படையில் தான் அந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரியும். முதல்ல குரு பெயர்ச்சியிலேருந்தே ஆரம்பிப்போம். குரு பெயர்ச்சி மே 14 வரைக்கும் 2ஆம் இடத்துல குரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி. அதுக்கப்புறம் என்ன பெயர்ச்சி, மே 14க்கு பிறகு 3ஆம் இடத்து மறைவு குருவாக வருகிறார். அதன் பிறகு சனி மார்ச் 29ஆம் தேதி 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனி மார்ச் 29க்கு பிறகு விரய சனியாக தன்னுடைய 7.5 நாட்டு சனியாக ஆரம்பிக்கின்றார். விரய சனியாக மே 18 வரைக்கும் ராகு மீனத்திலையும் கேது கண்ணிலையும் இருக்கும். அதுக்கப்புறம் மே 18க்கு பிறகு மீனத்துலேருந்து கும்பத்துக்கு ராகு போகும், கேது கண்ணிலேருந்து சிம்மத்துக்கு போதும். ரிவர்ஸ் ரெட்ரோகிரேட் பிளானட் இல்லையா, இது பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு கிரகம். 12ஆம் இடத்துல இருந்து ராகு விரய ராகுவாக 6ஆம் இடத்துல இருந்த கேது அடுத்த மே 18க்கு பிறகு லாப ராகுவாகவும் 11ஆம் இடத்து ராகுவும் பஞ்சம கேதுவாகவும் 5ஆம் இடத்து கேதுவாகவும் பிரகாசிக்க போகிறார்கள். இதன் அடிப்படையில் எப்படிப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, குருவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். குருவே வாழ்க, அந்த மாதிரி குருவிலேருந்தே ஆரம்பிப்போம். இந்த மே 14 வரைக்கும் இந்த தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கும்போது அது பார்வை பலனால் 6ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் தன்னோட 3 பார்வைகளால் பார்க்கும்போது நோய், எதிரி, கடன் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். நோயோ எதிரியோ கடனோ உங்களை அண்டாத அளவுக்கு அந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தது 8ஆம் இடத்தை பார்க்கும்போது கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் இருந்து நிறைய பொருளாதார விரயங்களை கொடுத்தாலும், கொடுக்கல் வாங்கல வாக்குவாதங்கள் இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அந்த அதிர்ஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். குரு பார்க்க கோடி நன்மை, அந்த இடத்துல நன்மை அப்படிங்கிறது இருக்கும். இவ்வளோ நாள் பிரச்சனைகள் இருந்தக்கூடிய மாங்கல்ய விஷயத்தில் இந்த மாங்கல்ய தோஷ நிவர்த்தியாக அந்த இடத்துல இருக்கும். கெடுபலன்கள் இல்லாமல் இருக்கும். அவமானங்கள் படக்கூடிய சூழ்நிலையிலும் மறைந்திருந்து உங்களை காப்பாற்றுவார் குரு. அதே மாதிரி 8ஆம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது அசிங்க அவமானம்லாம் இல்லாமல் கொஞ்சம் அப்படியே கொண்டு போவார். அதிகமாக இருந்தாலும் பெரிய அடி இருக்காது. 2ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறார் 9ஆம் பார்வையாக. அப்போ தொழிலில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் தொழிலில் நல்ல லாபங்கள் சம்பாதிக்கக்கூடிய புது தொழில், புது பட்டம், புது பதவி, புது உத்தியோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உண்டாயிருக்கும். மே 14 வரைக்கும். மே 14க்கு பிறகு 3ஆம் இடத்து மறைவு குரு வருதே அப்படின்னு பயப்பட தேவையில்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா 3ஆம் இடத்து மறைவு குரு தன்னுடைய 3 பார்வைகள்னால என்ன நல்ல பலன் கொடுக்க போகிறார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். 7ஆம் இடத்தை பார்க்குறார். உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்னால ப்ராஃபிட் கண்டிப்பாக கொடுப்பார். பொருளாதார சிக்கல் 3ஆம் இடத்து குரு பண்ணும், இருந்தாலும் ப்ராஃபிட் பார்ட்னர்ஷிப்னால ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி 9ஆம் பார்வை பார்க்குற பூர்வீகத்தில் இதுவரைக்கும் தலை காட்டாதவங்க எல்லாமே பூர்வ புண்ணிய அடிப்படையில் பாவத்தை புண்ணியத்தை ஏற்ப இப்போ பலன்கள், தெய்வ பக்தி, தெய்வ சித்தாந்தம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம்.
அடுத்தது 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். அப்படிங்கும்போது ப்ராஃபிட், எதில் பார்த்தாலும் ப்ராஃபிட் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே லாப குருவாக கண்டிப்பாக இருப்பார். உங்களுடைய இவ்வளோ நாள் கடின உழைப்புக்கு ஒரு உத்தியோகத்தில் ஒரு 10,000 வாங்கிட்டு இருக்கவங்க 5,000 வாங்குவீங்க. ₹1,00,000 வாங்குறவங்க 2,00,000 கன்வெர்ட் ஆவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நல்லது நடக்கும். அதே மாதிரி சனி பெயர்ச்சி என்ன பண்ணுவார், மார்ச் 29 வரைக்கும் 11ஆம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்தாரா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா 3ஆம் பார்வையாக உங்கள் லக்னத்தையே பார்க்குறாரு சனி. அப்போ உங்களுக்கு தொல்லைகள், அவமானங்கள், மனவேதனைகள், பிரச்சனைகள்லாம் இப்போ மாறும் அடுத்த வருகின்ற சனி. இப்போ லக்னத்தை பார்த்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? லாபம் என்ன தான் கொடுத்தாலும் லக்னத்தை சனி பார்த்தா என்ன பண்ணும்? கெடுதல்களை கொடுக்கும். அந்த லக்னக்காரங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம், சங்கடம், கடன் தொல்லை, இந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துருக்கும். 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வையை 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது குழந்தைகள் வழியில் ரொம்ப சங்கடங்கள் ஏற்படும். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டார், குருவும் பார்க்குறாரு, அதே மாதிரி சனியும் பார்க்குறாரு. சமசப்தமாக ரெண்டுமே சரிசமமாக ஆயிடுச்சு, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அப்போ பெரிய அசிங்க அவமானத்துலேருந்து ஹைட் ஆயிடுவீங்க. மறைந்திருந்து உங்களுடைய வேலையை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாத நிலமை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே சங்கடத்தை கொடுத்துருக்கும். அந்த சனி பெயர்ச்சியானது 12ஆம் இடத்துல 7.5 சனியாக நுழைந்தாலும் அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் எந்தெந்த இடத்துல கவனமாக இருக்கணுங்கிறது மார்ச் 29க்கு அப்புறம் எங்கெங்கே கவனமாக இருக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்தை பார்க்குற தன குடும்ப வாக்கு அப்படிங்கிறதுல கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். அதே மாதிரி 6ஆம் நோய், எதிரி, கடனை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அமையும். பாக்கியத்திலையும் பார்க்குறார். அப்படிங்கிறதுனால நீங்கள் குலதெய்வ வழிபாடை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி விஷயங்கள் சனி பண்ணுவார். ராகு கேது என்ன பண்ணுவாங்க, 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது. அப்படிங்கும்போது ஒரு சில நற்காரியங்களை பண்ணாங்க. சில பேர்த்துக்கு நோய், எதிரி, கடனை உருவாக்குனாலும் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்துச்சு. அடுத்து வருகின்ற ராகு 11ஆம் இடத்து ராகு, அந்த 12ஆம் இடத்து ராகுவும் 6ஆம் இடத்து கேதுவும் பெரிய சிறப்பு பண்ணலை. மே 18க்கு பிறகு 11ஆம் இடத்துல வருகின்ற ராவும் 5ஆம் இடத்துல வருகின்ற கேதுவும் நல்ல பலனை தான் கொடுப்பாங்க. 11ஆம் இடத்துல ப்ராஃபிட் கொடுப்பார். மீடியா, சினிமா துறையில் இருக்கிறவங்க, ஐடி செக்டாரில் உள்ளவங்க, டெக்னிக்கல் லெவலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ப்ராஃபிட்டபுளான டைம் அந்த மே 18க்கு பிறகு. சனி பகவான் வர்றது தான் கொஞ்சம் பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 3 செக்டாராக பிரிக்கலாம். ஒன்று விரய சனி, இன்னொன்று ஜென்ம சனி, இன்னொன்று மரணச்சனி. இந்த 3 சனியாக பிரிக்கலாம். அந்த ஏஜ் வயசு உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும். சின்ன குழந்தைய 30 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். அதுவும் தசாபுத்தியும் உங்களுக்கு நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருக்கும், இல்லாட்டின்னா கஷ்டம். அதே 30 வயசுக்கு மேலே வருது அப்படின்னா முழுமையான 7.5 முடிஞ்ச உடனே, இப்போ ஒருத்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் 2 வயசுல 7.5 ஆரம்பித்து 5 வயசில் சில பேர்த்துக்கு முடிஞ்சிடும். இந்த மாதிரி முழு 7.5 அனுபவிக்காமல் 2வது 7.5 இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் சர்வ ஜாகிரதையாக இருக்கணும். இல்லை முழு 7.5யும் நான் சின்ன வயசுலேயே அனுபவிச்சிட்டேங்க, 7.5 வருஷமும் ஆட்டி படைச்சிருச்சுன்னா இந்த செகண்ட் 7.5 உங்களுக்கு கல்யாணம், நல்ல சுபகாரியங்கள், பிராப்தம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி பொங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஏஜ் ஆனால் கொஞ்சம் உடல்நிலையில், மனநிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் அறிவுறுத்தப்படுகிறது. 3 நட்சத்திரத்துக்காரங்களும் அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்க, இந்த 3 நட்சத்திரக்காரங்க மேசராசி. அஸ்வினி கேதுவோடைய நட்சத்திரம், கேது தான் மொதல் திசை. பரணி சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரன் தான் மொதல் திசை. கார்த்திகை சூரியனுடைய நட்சத்திரம், சூரியனுடைய திசை முதல்ல ஆரம்பிக்கும். இப்போ ராகு கேது திசை ஆரம்பிக்கிறது அஸ்வினி அப்படின்னா அந்த நேரத்தில் உடல்நிலையில் தொந்தரவு அப்படிங்கிறது இந்த சனி பெயர்ச்சியில் கண்டிப்பாக உருவாகும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி ஆயிடும். அதனால் அன்னதானம் பண்ணுங்க, ரொம்ப நல்லதை கொடுக்கும். இதுதான் வழிபாடு, பரிகாரம். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இருந்தாலும் பெரிய அளவில் காட்டாமல் சின்ன அளவில் இருக்கும். சுக்கிர திசை 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி திசை மேஷராசிக்கு. அப்போ இந்த சுக்கிர திசை மட்டும் இருந்துச்சுன்னா லவ் மேரேஜ் பண்ணுவீங்க. உங்கள் பார்ட்னர் தகன்னு மின்னுவார், அதுதான் விஷயம். அப்போ நீங்கள் அதை கல்யாணம் பண்ணிப்பீங்க. அதே மாதிரி 2ஆம் அதிபதியும் அவரே, தன குடும்ப வாக்கும் அவரே. அப்படிங்கும்போது இந்த சுக்கிர திசையில் லவ் மேரேஜ் நிறையா நடக்கும்.
அதனால் ஒரு சில பிரச்சனைகளும் வரும், மன அழுத்தங்களும் வரும். இதனால் ஒரு சில பிரச்சனைகள் வீட்டில் கண்டிப்பாக உருவாகும். ஆனால் உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதுதான் சுக்கிர திசையில் நடக்கும். இது சூரிய திசை நடக்குது அப்படின்னா 5ஆம் அதிபதி திசை. இந்த சூரிய திசை, சுக்கிர திசை, சந்திர திசையெல்லாம் சனி 7.5 சனி வரும்போது வரக்கூடாத திசை. ஆனால் 5ஆம் அதிபதி திசைனால குழந்தைகள் பிராப்தம் அப்படிங்கிறதெல்லாம் அமையும். குழந்தைங்களாம் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லா படிப்பீங்க, நல்ல விஷயங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் மந்த நிலையும் உருவாகும். அதனால் நம்ம 200% உங்கள் உழைப்பை போடணும் இந்த நேரத்தில். அதே மாதிரி உங்கள் பார்ட்னர்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரிய திசை, சந்திர திசை, சுக்கிர திசையில் உங்கள் பார்ட்னர்ஷிப்புக்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர திசை 4ஆம் அதிபதி திசை. 4ஆம் அதிபதி திசைனா பொண்ணு, பொருள், இடம், பொருள், வண்டி, வாகனம் எல்லாம் நியூவாக வாங்குவீங்க. ஆனால் சனி என்ன பண்ணுவார், உங்களை ஃபாஸ்ட்டு மட்டும் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். சந்திர திசையில் உங்களுக்கு எல்லாமே அமையும், வீடு வாசல் எல்லாமே அமையும். இந்த மாதிரி அதிபதி தசை, செவ்வாய் தசை, சந்திர தசை. இது அஸ்வினி, பரணி, கிருத்திகைக்கு சந்திர தசை வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தசை ஸ்டார்ட் ஆகும். இந்த 4ஆம் அதிபதி தசை உங்கள் தாயாருக்கு நல்ல உடல்நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பார்த்துக்கணும். தாயாரோடைய விஷயங்களில் நீங்கள் மெனக்கெட்டு செய்வீங்க. அதே மாதிரி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது அசுர வளர்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது செவ்வாய் தசை. மேஷ ராசிக்கு ராசியாதிபதி தசையும் அவர், 8ஆம் அஷ்டமாதிபதி தசையும் அவரே தான். இந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் ப்ராப்பராக இருக்கணும், ப்ராப்பராக சாப்பிட்ணும், ப்ராப்பராக தூங்கணும். இந்த ஃபவுண்டேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதே மாதிரி நோயை கொடுக்கக்கூடிய சில உணவு முறைகளை தவிர்த்து காரம், உப்பு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லது பண்ணும். இந்த செவ்வாய் திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குது. ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகள்னாலும், இளைய சகோதரர், மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த செவ்வாய் திசையில் யாரை நம்பி பணத்தை கொடுக்க வேண்டாம், ப்ராப்பர்ட்டியை கொடுக்க வேண்டாம், இதெல்லாம் பிரச்சனையே முடிஞ்சிடும். அடுத்தது ராகு திசை நடக்குது அப்படின்னா உங்கள் ஜனன கால ஜாதகத்தை முழுசாக ஆய்வு பண்ணும்போது என்ன ஆதிபத்தியம் ஆகியிருக்கு, என்ன காரகத்துவம் நடக்குது. பொதுவாகவே சர்பகிரக திசை பெரிய நன்மைகளை பண்ணாது. இருந்தாலும் இந்த ராகு திசை, கேது திசை வந்துச்சுன்னா அந்த ராகு கேதோடைய பெயர்ச்சி இருக்கு இல்லையா, மே 18க்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விரயத்தையும் நோய் எதிரி கடனையும் உருவாக்கி கொடுப்பார். ஆனால் மறைவில் இருக்கிறது நன்மையும் கொடுக்கும். ஒரு கடனை வாங்கினா தான் ஒரு வீடு வாங்க முடியுன்ற நிலைமையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ராகு கேது பண்ணும். அடுத்த மே 18க்கு பிறகு லாப ராகுவாகவும் 5ஆம் இடத்து கேதுவாக வரும்போது இந்த ராகு திசை முழுக்க லாபத்தை கொடுக்கும். ராகு ரொம்ப அதிரடியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உங்கள் லைஃப்பில் தேடி வரும். அதே உங்கள் ஜாதகத்துலேயும் அந்த ராகு நல்ல இடத்துல இருந்தான்னா இன்னும் 200% கொடுக்கும். இல்லை ராகு நல்ல சரியான நிலையில் உங்கள் ஜாதகத்தில் இல்லை அப்படின்னா, அபயோக திசையாகிடுச்சுன்னா இந்த லாபத்தை மட்டும் கொஞ்சம் சின்னது பண்ணும், 50% கொடுக்கும். ஆனால் கொடுக்காமல் இருக்காது. அடுத்தது குரு திசை. 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை. இந்த 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி திசை குரு திசை வந்துச்சுன்னா குருக்கு என்ன பலனோ 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் மே 14 வரைக்கும் உங்களுக்கு பாக்கியத்தையும் கொடுப்பார், சில விரயத்தையும் கொடுப்பார், ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுருவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் அங்கே நோய் எதிரி கடனையும் உருவாக்கிடுவார், பிரச்சனைகளை கொடுப்பார். தொழிலில் ஒரு சில விஷயங்களில் இடர்பாடுகள் இருக்கும். பூர்வ புண்ணியத்தினால நல்ல மதிப்பெண் மதிப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருப்பீங்க. 12ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த மே 14க்கு பிறகு திருமணம் நடந்துடும், நல்ல லாபங்களை கொடுக்கும். நிறைய விஷயங்கள் விரயம் பண்ணாலும் அது சுப விரயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய விஷயங்களும் அமையும். அடுத்தது சனி திசை. இதில் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆனால் 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி திசை. தொழிலுக்கும் அவரே, லாபத்துக்கும் அவரே. மேஷராசிக்கு பொதுவாக 3 நட்சத்திரத்துக்காரங்களுக்கும் இந்த திசை வந்துச்சு அப்படின்னா நிறைய ப்ராஃபிட்டை கொடுக்கும். அதே அளவுக்கு சங்கடையும் மன உளைச்சலையும் மனவேதனையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ரொம்ப ஜாகிரதையாக சனி திசையை கடந்து வரணும். வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும் திருச்செந்தூர் முருகனை வழிபாடு பண்ணுறது, குலதெய்வத்தை விடாமல் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நற்பலன்களை மேஷராசிக்காரங்களுக்கு கொடுத்தே தீரும்.
மாற்று கருத்தே இல்லை. வீட்டில் 2 வேளை விளக்கேற்றுங்க, அதுவே நல்ல சுபிட்சமான நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த ஆங்கில புத்தாண்டு செகண்ட் ஆஃப் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஃபஸ்ட் ஆஃபும் உங்களுக்கு செம்மையாக போகும், சூப்பராக இருக்கும், எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வழிபாடுகள் பண்ணும்போது தலைக்கு தலைப்பாவோட போகும்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடந்தேறும். ஆஞ்சநேயரை பிடிச்சிக்கோங்க. டெய்லி விநாயகருக்கு சிம்பிளாக போய் ஒரு விளக்கேற்றுங்க. தினமும் சும்மா நீங்கள் ஒருத்தவங்க தலைக்கு ஊற்றிக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். நீங்கள் சுத்தமாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, உங்கள் மனசு சுத்தமாக இருக்குது, உடல் சுத்தமாக இருந்தால் நேராக போய் கடவுளுக்கு ஒரு விளக்கேற்றி, ஒரே ஒரு விளக்கேற்றி, நெய் விளக்கோ இல்லை நல்லெண்ணெய் விளக்கோ உங்களுக்கு என்ன முடியுதோ, அதுவும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றலாம். இந்த மாதிரி விளக்கேற்றி வழிபட உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சுபிட்சம் உங்களை தற்காத்து அது கொண்டு போகும். இந்த மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டுகள் எல்லா ஐஸ்வர்யங்களும், சகல சௌபாக்கியங்களும், மன நிம்மதியும், மனோதைரியத்தையும், ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி திருப்பதி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன். ஓம் நமோ நாராயணா. நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.